இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் தின சிறப்பு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு வந்து நமது ஸ்டுடியோவில் நேர்காணலுக்காக வந்திருக்கும் வழக்கறிஞர் சொர்ணலதா அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். உங்களை பற்றி இன்ஃபோ நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன். நான் வழக்கறிஞர் சொர்ணலதா. என்னோடய தகப்பனார் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஆர்.கே. சங்கரநாராயணன், தாயார் வந்து சரஸ்வதி. நான் பிறக்கும்போதே அப்பா வந்து நீதிபதியாக இருந்ததுனால என்னுடைய பள்ளி பருவம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளோ மாவட்டங்கள்லேயும் நான் படிச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேயும். அந்த அனுபவம் கூட இந்த வழக்கறிஞர் தொழிலுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய தகப்பனார்கிட்ட வந்து நான் தகப்பனாரோட நேர்மையும் அவருடைய நீதியும் எளிமை, அவரோட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எல்லா பெண் குழந்தைகளும் அப்பாவை பார்த்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிற மாதிரி அப்பாவை நான் நிறைய ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி அம்மா வந்து ரொம்ப அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சவங்க. அவங்க ஹோம் மேக்கர்னு நம்ம சொல்கிறத விட நாங்கள் வந்து 6 குழந்தைங்க, நான் மூத்த புதல்வி. ஸோ எங்கள் குழந்தைங்க எல்லாரையும் எங்கள் அம்மா இன்றைக்கி வளர்த்து எல்லாருமே நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னா அதுக்கு வந்து எங்கள் தாயார் தான் காரணம். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களை பார்க்கும்போது ஆசிரியர் பணி தான் உலகத்திலே உயர்ந்த பணி, புனிதமான பணி அப்படின்னு. இப்போவும் அது கண்டிப்பாக அது வந்து ஒரு புனிதமான பணி, ஆசிரியர் பணி. டீச்சர் மாதிரி நம்மளும் வந்து அவங்க அந்த டீச்சர்ஸ் வந்து நம்மளை பேசுகிறதும் அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு ஆசிரியராக ஆகணும், சிறந்த ஆசிரியர் ஆகணும்னு கனவு கண்டிருக்கேன். ஆனால் 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கனவு ஃபுல்லாக எங்கள் அப்பாவோட வந்து எங்கள் அப்பா கூட கைப்பிடித்து நான் வந்து போன இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறைச்சாலை, அப்புறம் அப்பா வந்து மரண வாக்குமூலம் எடுக்கும்போது கூடவே போவேன். ஸோ அப்பா கூட வந்து ஒவ்வொரு கேஸையும் அப்பா எப்படி டீல் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் அப்பாவுக்கு கிடைத்த மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நீதித்துறையின் மீது எனக்கு வந்து கிடைத்த ஒரு பெரிய தாக்கம் வந்து நீதித்துறை தான் வந்து எல்லாத்தையும் எல்லா குற்றங்களையும் கட்டுப்படுத்தி ஊரில் ஒழுங்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயன்றதுனால எனக்கு சட்டத்தின் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது வந்து அப்பாவை பார்த்து தான் எனக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மதுரை சட்டக்கல்லூரி, அது வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா மதுரை சட்டக்கல்லூரியில் கிட்டத்தட்ட நான் 5 ஆண்டு காலம் படித்தேன். அப்போ எனக்கு கிடைச்ச பெரிய வரன்றது என்னோடய தோழி வந்து ஸ்ரீபிரியா. அவங்க வந்து என் கூட சட்டக்கல்லூரியில் படித்து அதுக்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக கல்கட்டா அழகுகுலி மாவட்டத்தில் இருந்தாங்க. என்னுடைய தோழி வந்து அவளை பார்க்கும்போது அவளோட கம்பீரம், அவளோட ஆளுமை, அவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு போன அப்புறமும் அவள் எளிமை, அவள் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த நிர்வாக திறமை, அதெல்லாம் பார்த்து அந்த பாதிப்பு எனக்கு ரொம்ப இருந்தது. ஸோ அதுவும் என்னோடய வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அவளோட நட்பு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் என் கூடவே இருந்த ஒரு நல்ல நட்பு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அந்த விஷயம் எனக்கு அந்த இது கிடைச்சிது. அப்புறம் வந்து திருமணத்துக்கு அப்புறம் நல்ல கணவர், அப்புறம் எனக்கு 2 அழகான குழந்தைங்க. கணவருடைய அதாவது ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் வந்து ஒரு ஆண் இருக்கணும். 2 பேரும் இணைந்து சேர்ந்து போகிற வாழ்க்கை தான் வந்து நல்ல வாழ்க்கையாக இருக்கும். ஒருத்தர் புரிந்து கொண்டு அந்த மாதிரி வாழ்க்கை பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வந்து எனக்கு நல்ல வந்து ஒரு நல்ல பக்கபலமாக துணை பலமாக என்னோட ஒரு பேக் போனாக இருக்கக்கூடியவர் என்னோடய கணவர். அதே மாதிரி குழந்தைங்க அருமையாக எனக்கு இரட்டை குழந்தைகள், கிருத்திகா 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களும் இப்போ வந்து இன்ஜினியரிங் ஒரு குழந்தையும் சட்டம் ஒரு பொண்ணும் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. என்னுடைய குடும்பத்தினரும் என்னுடைய நண்பர்கள் அனைவரோட ஒத்துழைப்பினால் இன்றைக்கி என்னால் வந்து வழக்கறிஞர் தொழிலை சிறப்பாக வந்து செஞ்சுட்ருக்கேன், என்னால் முடிகிறது. ரொம்ப நன்றி மேடம். இப்போ உங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, அப்பா வந்து நல்ல ரோல் மாடலாக இருந்திருக்காரு. அவரை பார்த்து பின்பற்றி நீங்களும் இந்த வழக்கறிஞர் துறைக்கு வந்திருக்கீங்க. இந்த வழக்கறிஞர் துறையில் நீங்கள் ஒரு பெண்களுக்கு எப்படி இந்த துறை கை கொடுக்குது, பெண்களுக்கு சரியான நீதி கிடைக்குதா, எல்லா வழக்குகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா, தீர்வு கிடைக்குதா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த காலத்தில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே இருந்ததில்லை. ஆனால் இப்போ பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க. ஸோ எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்ட பிரச்சனைகளும் பெண்கள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து தங்களுக்கான சட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ஆகட்டும், அது மாதிரி அந்த பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்குது அப்படின்ற சட்டம்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பார்ட்டிஷன் சூட், பாகப்பிரிவினை, சொத்து சம்மந்தமான வழக்குகளாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஜீவனாம்ச வழக்கு, குடும்ப நல வழக்குகள், குடும்ப வன்முறை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பெண் வழக்கறிஞர்கிட்ட வந்து அவங்க பேசுகிறதுன்றது அவங்களுக்கு தயக்கம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஈஸியாக இருக்கிறதுனால அவங்க எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் கூடவே இருந்து எல்லாமே கைட் பண்ணி நாங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த வழக்கை வந்து நடத்தி நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து பெண்களுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அந்த வழக்கில் அதாவது முன்னாடி பெண்களுக்கு பிரச்சனை இருந்தது, வெளியே வரலை. அவங்க ஏன்னா அவங்களோட தயக்கம் என்னென்னா ஒரு ஆண் வழக்கறிஞர் எப்படி சந்திக்க முடியும், நீதிமன்றத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற யோசனையினால தயக்கத்தினால அவங்க வெளியே வராமல் இருந்தாங்க. அவங்க பிரச்சனைகளும் வெளியே வராமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பெண் வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லாமல் பெண் நீதிபதிகள்
நீதிபதிகள், பெண்களுக்கான தனியாக குடும்ப நல நீதிமன்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் விசாரிக்கக்கூடிய மகிழா நீதிமன்றங்கள் போன்ற பல இது இருக்கிறதுனால பெண்கள் வந்து எங்களை வந்து சந்தித்து இப்போ நிறைய வழக்குகளுக்கு நாங்கள் வந்து தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க மேடம். இப்போ ஒரு பெண் வழக்கறிஞராக இருந்து நீங்கள் சந்தித்த வித்தியாசமான உங்களை பாதித்த வழக்குகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் 20 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக இருக்கிறேன். அதில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக நிறைய பார்த்திங்கன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வருது. அது வந்து ரொம்ப மனசை வந்து பாதிக்குது. அதில் ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் காதல் திருமணம் புரிஞ்சு அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கா. அதுக்கப்புறம் வந்து கணவன் வந்து அந்த பொண்ணை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் ஜீவனாம்சம் கேட்டு நாங்கள் ஜீவனாம்ச வழக்கு போடுறோம். அந்த ஜீவனாம்ச வழக்கில் வந்து அவன் வந்து என்ன எதிர்வுரை தாக்கல் செய்கிறாங்கன்னா, இவ வந்து என்னோட மனைவியே கிடையாது, இந்த குழந்தை எனக்கே பிறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட இருந்த ஆதாரம் பார்த்திங்கன்னா அந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸு. அவனை வந்து குறுக்கு விசாரணை பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸில் வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவனோட தாயார் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் அவனோட சகோதரி வந்து கூட இருந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் இவன் தாலி கட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தது. இந்த 3 ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு அவன் தாயார் ஃபோட்டோ காமிச்சு இது உங்கள் அம்மா தானே அப்படின்னு கேட்டேன். இது எங்கள் அம்மாவே இல்லை அப்படின்ட்டான். அப்புறம் கூட இருந்து தாலி கட்டுற அவன் சகோதரி காமிச்சு இது உன்னோட அக்கா தானேன்னு கேட்டேன். இது எங்கள் அக்கா இல்லை அப்படின்ட்டான். தாலி கட்டுறதாவது நீயான்னு கேட்டால் நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சினிமா மாதிரி அவன் வந்து உண்மையாகவே சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த வழக்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் வந்து அந்த குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததுன்றது ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் திருமணத்தை வந்து எங்களால் வந்து நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து கண்டிப்பாக இப்போ தமிழ்நாடு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி ஆக்ட் வந்துருச்சு. ஸோ காலேஜஸில் எல்லா இடமும் பேச போகும்போது அந்த மாணவிகள்கிட்ட நான் சொல்கிறது, திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த திருமணத்தை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு சட்டப்படியான உரிமைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வழக்கு ஏன் என்னை ரொம்ப பாதிச்சதுன்னா, பெண்கள் வந்து எமோஷன்ஸ் ஆஃப் அதாவது பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ், உணர்ச்சிகளின் கலவை தான் பெண்கள். அந்த பெண் அந்த ஒரு செகண்டில், அதாவது அவங்க கேள்வி கேட்கும்போது அவன் எனக்கு பிறக்கலை இந்த குழந்தை, இது என் மனைவி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் அந்த இடத்துலையே வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, ஆமாம் இந்த குழந்தை உனக்கு பிறக்கலை, இது உன் குழந்தை இல்லை, நான் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு நேரடியாக வந்து மனநிலை ஹாஸ்பிட்டல் தான் அவங்களை கூட்டு போய் இன்றைக்கு வரையும் அந்த பொண்ணு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறா. அந்த வழக்கு என்னை ரொம்ப வந்து பாதித்த ஒரு வழக்கு. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து பேசிக் லீகல் அவேர்னஸ், எல்லாருக்கும் சட்டத்தை பற்றிய ஒரு அடிப்படையான விழிப்புணர்வு கண்டிப்பாக பெண்களுக்கு தெரியணும். இந்த பெண்களுக்கான சட்டங்கள் நிறையா இருக்குது. பெண்கள் வந்து கரு உருவானதுலேருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் வந்து பெண்களுக்கான சட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. பெண் சிசு வந்து ஆணா பெண்ணான்னு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்றதே வந்து நம்ம ரைட் வந்து பர்த்தில் இருந்தே வயிற்றில் உருவாகும் போதே வந்து உண்டாயிடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டம், அப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஈவ் டீசிங், ரேகிங் ஆக்ட்டு, நம்ம வெளியிடங்களில் நமக்கு பாதிப்பு வரும்போது அந்த கேலிவதை தடுப்பு சட்டத்திலேருந்து, அப்புறம் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு, ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டு, டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் வயசான காலத்தில் தனது மகளோ மகனோ அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து ஜீவனாம்சம் பெறக்கூடிய வகையில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்ட்டு, அப்போ அதே மாதிரி வந்து முதியவர்களுக்கான சட்டமும் இருக்குது. அந்த மாதிரி பெண்களுக்கான எல்லா பாதுகாப்பும் இந்த சட்டம் கொடுக்குது, ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்குது. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து பெண்களுக்கு வந்து தெரியறதில்லை. அதே மாதிரி பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு சட்டம் வந்திருக்கு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், குழந்தைகளை பாலியல் வன்முறையிலேருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டத்தை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உதாரணமாக பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு பள்ளி மாணவியை வந்து அவள் டூருக்கு போயிருக்கும் போது பிக்னிக்கில் வந்து ஒரு மாணவன் வந்து அவளுக்கு தெரியாமல் அவள் உடை மாற்றும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துருவான். அந்த ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த பெண், அந்த குழந்தையோட குடும்பத்தாரே அதனால் பயந்து கொலை செய்கிற அளவுக்கு, அந்த கொலையை செய்து அந்த கொலையை மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்தோட செய்தி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு பள்ளி மாணவியை யாரோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டா ஒன்று அவள் கொலை செய்யணும், அப்படி இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் ஒரு செய்தியாக இருந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சட்டம் வந்து ஏன் நம்ம வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறது இல்லைன்னா, அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுமோன்ற பயம் எல்லாரோட மனசுலையும் இருக்கும். எல்லா பெற்றோருக்கும் உள்ள பயம் வந்து நம்ம குழந்தைங்க பற்றிய விஷயம் வந்து வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறை தான் அந்த குழந்தைகளை வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து ரொம்பவே உண்மையாகவே கடைசியில் அவங்க திருமண வாழ்க்கையில் தோல்வி வர அளவுக்கு வந்து அதுக்கு பாதிக்கப்படுது. அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன சைல்டு அப்யூஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க மனசில் ஒரு குற்ற உணர்வு, தான் என்னவோ வந்து ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடுது. அந்த கில்ட் கான்ஷியஸ், அந்த குற்ற உணர்வை நம்ம முளையிலேயே நம்ம கிள்ளி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நம்ம சமூகம் அந்த குழந்தைகளை குற்றவாளியாக பார்க்கறது வந்து ஒரு தவறான வந்து ஒரு கருத்து. அந்த சமூகத்தோட பார்வை வந்து மாறணும். அந்த குழந்தைகிட்ட நீங்கள் எந்த தவறும் பண்ணலை அப்படின்றத நம்ம சொல்லணும். அதற்காகவே இந்த சட்டத்தில் வந்து சிறப்பான அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தில் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அது அவங்களோட உறவினரோ இல்லை தெரிந்தவர்களோ இல்லை ஒரு நல்ல ஒரு தொண்டு நிறுவனமோ யாருனாலும் வந்து புகார் தெரிவிக்கலாம். அப்படி புகார் தெரிவிக்கிற பட்சத்தில் வந்து காவல்துறையினர் வந்து விசாரணையை அந்த குழந்தையோட வாக்குமூலத்தை வந்து அந்த குழந்தை எந்த வீட்டில் இருக்காலோ அந்த வீட்டுக்கு போயோ அந்த குழந்தைக்கு எந்த இடம் வசதியாக இருக்கோ அங்கே போய் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யணும். காவல்துறையினர் அந்த குழந்தையோட வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது சீருடையில், அதாவது அவங்க யூனிஃபார்மில் இருக்கக்கூடாது, சிவில் ட்ரெஸ்ஸில் தான் அவங்க வந்து இருக்கணும். ஏன்னா குழந்தை வந்து போலீஸ் உடைய பார்க்கும் போது மிரண்டு போகக்கூடாதுன்றதுக்காகவே அந்த குழந்தைகளுக்காக அந்த சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. அது மாதிரி அந்த குழந்தைகள் குறித்த விவரங்கள், அதாவது அந்த குழந்தையோட பெயரோ பெற்றோரின் பெயரோ முகவரியோ பள்ளியின் பெயரோ உறவினர்களின் பெயரோ முகவரியோ எதையுமே வந்து ஊடகத்தினர் வெளியே தெரிவிக்கக்கூடாதுன்றதில் சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அவ்வாறு ஏதாவது ஊடகம் வந்து அந்த குழந்தைகள் குறித்த விவரங்களை வெளியே சொன்னால் அந்த ஊடகத்தினருக்கு வந்து அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு, தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் வந்து கடுமையாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணையும் வந்து இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ்ன்ற ரகசிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதாவது அந்த இடத்துல வந்து நீதிபதியும் அந்த குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது வேறு யாரும் வந்து அந்த அறையில் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரகசிய விசாரணை தான் அங்கே நடத்தப்படும். அந்த குழந்தைங்க வந்து குற்றவாளிகள் எதிரே வந்து கண் பார்வையில் இருக்க மாதிரி அந்த குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் இருக்கக்கூடாதுன்றதை சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அது மாதிரி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, குழந்தை நல கமிட்டி நிறைய இருக்காங்க. அவங்க மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த குழந்தைங்க அது மாதிரி நான் தூத்துக்குடியில் பார்த்த ஒரு வழக்கு பார்த்திங்கன்னா, 10 வயசு 11 வயசு குழந்தைங்க சைல்டு லேபர் ஸ்கூலில் படிக்கக்கூடிய, குழந்தை தொழிலாளர் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளை 65 வயது முதியவர்கள் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து சைல்டு அப்யூஸ் மிஸ்யூஸ் பண்ணுற விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு கூடவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற சட்ட உதவிகளை கூட இருந்து நாங்கள் லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை எஸ்பி வரையும் கொண்டு போய் இமீடியட்டாக வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த குழந்தைங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அனுப்பி அந்த குழந்தைங்களுக்கான கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையுமே கூட இருந்து நாங்கள் எல்லாமே உதவி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மூலமாக நாங்கள் கொடுத்து, அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களை வர நல்ல பள்ளியில் அந்த இடத்த விட்டு சூழ்நிலையை மாற்றி நல்ல பள்ளியில் சேர்த்து விட்டு இன்றைக்கி அந்த குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க. இதை வந்து விசாரித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை விசாரிக்கக்கூடிய மகிழா நீதிமன்றம். இந்த விசாரணையில் பார்த்திங்கன்னா இந்த 3 முதியவர்களுக்கும் வந்து தலா 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வந்து கிடச்சிது. 2 வழக்கில் கிடச்சிது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சட்டம் நமக்கு இருக்கும்போது அந்த திரைப்படத்தில் காட்டின மாதிரி அந்த பொண்ணு வந்து அவனை கொலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சட்டத்தின் மூலமாக அழகாக நம்மளே தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தான் தற்கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு அவங்க குற்றவாளியும் இல்லை. அந்த குற்ற உணர்வை வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம எடுக்கணும். அந்த சமூகத்தின் பார்வை மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பெண்களுக்கு தேவையான பல விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் வழக்கறிஞர் துறை போக சமூக ஆர்வலராகவும் நிறையா பணியாற்றிக்கிறதா கேள்விப்படுறோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நான் வந்து இந்த வழக்கறிஞர் தொழிலோடு சேர்ந்து நிறைய சமூக சேவைகளும் செய்கிறேன். ஏன்னா இது வந்து லீகல் ப்ரொஃபஷனும் சரி, மெடிக்கல் ப்ரொஃபஷனும் சரி, சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் சொல்லுவோம். ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவரையும் வழக்கறிஞரையும் தான் வந்து மக்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு புனிதமான தொழில் வந்து இந்த வழக்கறிஞர் தொழில். ஸோ இதோடு சேர்ந்து சமூக பிரச்சனைகளும் சேர்ந்து வரும்போது அதை நாங்கள் சமூக பார்வையோடு பார்க்கும்போது எனக்கு சமூக சேவையில் வந்து ஈடுபாடு அதிகமாச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா மதர் தெரசா, அன்னை தெரசாவோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுளின் அருகில் செல்வீர்கள், சேவை செய்யுங்கள், கடவுள் உங்களின் அருகில் வருவார் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எனக்கு அதோட இம்பேக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், அதில் இன்ஸ்பைரேஷன், எனக்கு அதில் இன்ஸ்பயர் ஆன நான் வந்து நிறைய வந்து சமூக சேவையிலையும் வந்து பங்கு பெற ஆரம்பித்தேன். ஜெயின்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு சமூக சேவை நிறுவனத்தோட சஹேலின்ற விமன் விங்கில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சேர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து சேவ் த கேர்ள் சைல்டு அப்படின்ற இதுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளையும், ரூரல் ஏரியாவில் உள்ள அரசு பள்ளிகளில் இருக்க குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு சின்ன ஒரு குறும்படம் போட்டு ஆவணப்படம் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு விஷுவலாக சில விஷயங்கள் காமிச்சா தான் வந்து ரீச் ஆகும் அப்படின்றனால அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சு, அந்த குழந்தைங்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த பெற்றோருக்கும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், குழந்தைங்க எந்த மாதிரி இடத்துல பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்படுறாங்க, அந்த குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஏன்னா இந்த குட் டச் பேட் டச் ஏன் சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 677 வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 675 வழக்குகள் வந்து தெரிந்த நபர்களால் மட்டுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ டேஞ்சரஸ் நியர் அப்படின்ற மாதிரி ஆபத்து மிக அருகில் வச்சுருக்கோம். வேறு யாருமே கிடையாது. அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தெரிந்த நபர்கள் அப்படின்னும் போது இதில் வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கூட்டு குடும்பன்ற ஒரு முறை இல்லாதனால அந்த பாதுகாப்பான சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. அப்போ நம்ம தனியாக இருக்கும் போது அந்த குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து, அந்த குழந்தைங்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய மனமாற்றத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அப்படி ஒரு வேளை அந்த குழந்தை பாதிக்கப்பட்டால் அந்த குழந்தை குற்றவாளி இல்லை அப்படின்றத வந்து அந்த குழந்தைங்க மனசில் நீங்கள் புரிய வச்சு, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த குற்றவாளிக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாங்கள் அதுக்கான ஆலோசனைகளையும் சொல்லிகிட்ருக்கோம், உதவிகளையும் சட்ட உதவிகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது போக பார்த்திங்கன்னா, எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹெச்ஐவினால் குழந்தைங்க இனிமேல் இருக்கவே கூடாது, அந்த எராடிகேட் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ அட்வான்ஸாக எவ்வளோ மெடிசன் வந்திருக்கனால பாசிட்டிவ், நான் ஏற்கனவே வந்து பல என்ஜிஓ சேவை நிறுவனங்களில் வந்து சட்ட ஆலோசகராக இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கான அவங்களோட நிறுவனத்துக்கு உள்ள சட்ட ஆலோசகராக இருக்கிறேன். அந்த மாதிரி ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட சங்கத்தோட சட்ட ஆலோசகராக இருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நிறைய சமூக என்ஜிஓஸில் வந்து நான் வந்து லீகல் அட்வைஸராக இருக்கேன். ஸோ அப்படி வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அந்த விஷயங்களை நாங்கள் வந்து எடுத்து அது சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுத்து, அந்த ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட ஆர்ஃபன் குழந்தைங்களை கிட்டத்தட்ட வந்து மாதம் ஒரு குழந்தையை தத்தெடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் இது மூலமாக. அது மாதிரி அந்த இனிமேல் எந்த குழந்தையும் ஹெச்ஐவியோட பிறக்கக்கூடாது அப்படின்ற அவேர்னஸை, விழிப்புணர்வை நாங்கள் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஜெயின்ஸ் இதில் வந்து போன மாதம் எனக்கு அகமதாபாத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து எங்கள் தொண்டு நிறுவனத்துலேருந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஏன்னா வந்து நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த சைல்டு அபியூஸ் மேட்ரு, அந்த மாதிரி சைல்டு லேபர் மேட்ரு, சைல்டு மேரேஜ் தடுக்கக்கூடிய குற்றங்கள், ஹெச்ஐவினால். ஏன்னா குழந்தைங்க தான் நம்ம நாட்டின் கண்கள், அந்த குழந்தைங்க தான் நம்மளோட எதிர்காலம். அந்த குழந்தைங்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஒவ்வொரு தாய்மார்களும், பெண்கள்ன்றது வந்து பெண்கள் என்ன தான் நம்ம படிச்சிருந்தாலும் எஜுகேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும், ஈகோ கொடுக்கக்கூடாது. தாய்மைன்றது வந்து மிக சிறந்த விஷயம். அந்த குழந்தைகளோட எதிர்காலம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணணுன்றது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டரி பப்ளிக்காக கடந்த 10 வருஷமாக இருக்கிறதுனால இந்த ஸ்காலர்ஷிப் குழந்தைங்களுக்காக வரக்கூடிய இது வரவங்களுக்கும், அது மாதிரி முதியோர் உதவித்தொகை பென்ஷனுக்காக வரவங்க எல்லாருக்குமே வந்து 10 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பணம் வாங்காமல் நாங்கள் வந்து அதை ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது போக எங்ககிட்ட வரக்கூடிய மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டுக்காக வரக்கூடிய அவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நான் வந்து ஏற்கனவே ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கவுன்சிலராக இருக்கிறேன். பல இடத்துல கவுன்சிலராக இருக்கிறதுனால கவுன்சிலிங் கொடுத்து முடிந்த அளவு பிரச்சனைகளை வந்து போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டுக்கோ கொண்டு போகாமல் அவங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சு கவுன்சிலிங் மூலமாக நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை சுமூகமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இது தவிர நான் வந்து கல்லூரிகளுக்கு நிறைய விமென்ஸ் காலேஜ், அது மாதிரி விமென்ஸ் காலேஜில் போய் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் இன்றைக்கி மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் வருது, எதனால் வருது, அது மாதிரி இந்த சைபர் கிரைம், மொபைல்னால் வர பிரச்சனைகள், இந்த சின்ன வயசுலேயே வந்து காதல்ன்ற இதில் விழும்போது அவங்க அதனால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லா விஷயங்கள் குறித்த சட்ட சம்பந்தமான நாங்கள் நடத்தின வழக்குகளோடு அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நாங்கள் கொடுக்குறோம். அது மாதிரி டீசிங் ரேகிங்கில் மாட்டும் போது அந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சைபர் கிரைமில் மாட்டும் போது அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா வந்து நாலேஜ் ஷேரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவேர்னஸ் வந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய வந்து முக்கிய எண்ணமாக இருந்தது. அதனால் எல்லா பள்ளிகள், இப்போ ஆண்கள் கல்லூரி இல்லை ஆண்கள் பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போனால் கூட, பாய்ஸ் ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த பசங்களுக்கு ஒரு நீ ரேகிங் பண்ணேன்னா உன்னோட ஃப்யூச்சர் கேரியர் என்ன ஆகும், ஒரு அப்பா அம்மாவோட வண்டியை எடுத்துகிட்டு லைசன்ஸ் இல்லாமல் நீ வந்து 15 வயசுலையோ 16 வயசுலையோ நீ வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது உனக்கு வண்டியை ஓட்டக்கூடிய திறமை இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை எதிரில் வரும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுன்ற அந்த அறிவு முதிர்ச்சி வந்து உனக்கு 18 வயசுக்கு மேலே வரணுன்றதுனால தான் 18 வயசு உனக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய வயசாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் போகும்போது எந்த மாதிரி விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து உத்தரவு, இப்போ வந்து பாதிக்கப்பட்ட உன்னோட வண்டியில் அடிபட்டு பாதிக்கப்பட்ட விபத்தில் காயமடைந்தவருக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்னா, மற்ற வழக்குகளில் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து அந்த பணத்தை கட்டுவாங்க. அதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுவோம் அந்த வாகனத்துக்கு. ஆனால் இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் 18 வயசுக்கு குறைவாக இருக்க குழந்தைங்க வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணும்போது அவங்க வயலேஷன் ஆஃப் பாலிசின்னு சொல்லி கடைசியில் உன்னை பெத்த கடமைக்கு உன்னை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான தண்டனையாக அந்த அபராதத்தையும் உங்கள் அப்பாவே கட்ட வேண்டிய சூழ்நிலை, உன்னோட பெற்றோர் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து மைனராக இருக்கும்போது வண்டி ஓட்டுற விஷயங்கள்ன்றது அவங்களுக்கு சொல்கிறது, அந்த பசங்களும் சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரி தெரியாத நபர்கள் கூட இன்டர்நெட் மூலமாக சேட் பண்ணும்போது அதனால் வர பிரச்சனைகள், நீங்கள் வந்து சைபர் கிரைமில் மாட்டும் போது ஒரு ஃபேக் ஐடி
ஃபேஸ்புக்கில் அதை வந்து நீங்கள் வந்து ஃபேக் ஐடி இது விளையாட்டுத்தனமாக நீங்கள் வந்து சின்ன ஒரு ஃபேக் ஐடி தானே நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு 3 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை, 3 லட்ச ரூபா அபராத தொகைன்றது சட்டத்தில் இருக்குது அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி, ஏன்னா சில விஷயங்களை வந்து அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு சட்டத்தில் என்னென்ன இருக்கிறன்ற விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கனால அந்த குழந்தைகளுக்கு அதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் ஒரு பால் விழுந்து அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஆனாலோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு நடுவில் ஒரு எஃப்ஐஆர் ஆகும்போது நாளைக்கு என்ன ஆகும், அவன் வந்து ஒரு ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை அவனோட வேலை விஷயமாவோ ஃபாரின் போகும்போது போலீஸ் வெரிஃபிகேஷன் பாஸ்போர்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனில் அவன் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்கா அப்படின்றது தான் வரும். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து அவனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மாதிரி ஈவ் டீசிங் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து பாய்ஸ் ஸ்கூலுக்கு போனாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மாணவர்கள் தான் நம்ம நாட்டோட வந்து வருங்கால தூண்கள். அதனால் மாணவ மாணவிகள் வந்து படிக்க வேண்டிய வயசில் இந்த மாதிரி விஷயங்கள்னால, ஏன்னா அவங்கள சுற்றி இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும்போது அவங்க கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிறையா இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைங்களாக வளர்க்க வேண்டியிருக்கு. ஸோ சட்டத்தை வச்சு நம்ம வந்து அவங்கள ஒரு பயமுறுத்தி நீ ஒழுங்காக இருக்கணும், ஏன்னா ஸ்கூலில் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அது மாதிரி சட்டம் இப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்க எந்த சட்ட சிக்கல்லையும் மாட்டிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து என்னன்னு சொல்லுங்களேன். இந்த மகளிர் தின இதில் வந்து நான் பெண்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன்னா, பெண்களுக்கு எதிரான விமர்சனங்களை பெண்கள் தவிர்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் சமீபத்தில் நடந்த கல்லூரி மாணவிக்கு எதிரான பாலியல் வன்முறை மற்றும் கொலை அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு எதிரான விமர்சனங்கள், அந்த பெண் ஏன் நைட்டு அங்கே போனா, ஏன் வந்து அவள் வந்து பாய் ஃப்ரெண்டோட போனா, அவள் ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி அவளுடைய ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு கொடுமையை வந்து அவளோட கற்போடு தொடர்பு படுத்தி பேசக்கூடிய சமூக பார்வை மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி அந்த பெண்களுக்கு எதிராக பெண்களே வந்து விமர்சனங்கள் செய்யக்கூடிய அந்த பார்வையும் நிச்சயமாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வந்து சக்தினாலே பெண் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, கோயிலில் இருக்க அந்த ஒரு குட்டி யானையை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த குட்டி யானை இங்கே ஓடும் அங்கே ஓடும், அந்த செயினை அறுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணும், அதால் அறுக்க முடியாது. அதே யானை வந்து பெரிய யானையாக வளர்ந்து பலமிக்க ஒரு பெரிய யானையாக இருக்கும்போது அதே 1 அடி செயினில் தான் 2 அடி செயினில் தான் அதை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த யானை நினச்சிருந்தா அந்த செயினை 1 நிமிஷத்தில் வந்து அறுத்து போட முடியும். ஆனால் அதை அறுக்க முயற்சி பண்ணாது. ஏன்னா அது ஆள் மனசில் வந்து நம்மளால் இந்த செயினை அறுக்க முடியாது அப்படின்றது சின்ன வயசுலேருந்து ஆள் மனசில் பதிந்த ஒரே ஒரு காரணத்தினால அந்த செயினை அறுக்க அது முயற்சி பண்ணாது. அதே மாதிரி தான் பெண்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதித்து ஒரு இரும்பு சங்கிலியால் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம் போய் பெண்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சட்டங்கள், அந்த செயினை இரும்பு சங்கிலியை அறுத்து எரியக்கூடிய சட்டங்கள் நிறைய வந்துடுச்சு. அந்த சட்ட பாதுகாப்பின் மூலம் அந்த பெண்கள் வந்து இரும்பு சங்கிலி அறுத்து தன்னுடைய பலத்தை உணர்ந்து அவங்க வந்து அந்த பெண்கள் வந்து சுதந்திர வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக தான் சட்டங்கள் பாதுகாப்பாக இருக்குது. அதை விட்டுட்டு சட்டம் எனக்கு இருக்கே அப்படின்ற விஷயத்தை தவறாக பயன்படுத்தணும்னா அந்த செயினை அறுத்துட்டு பொருட்களை எல்லாம் ஒரு யானை துவம்சம் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாமல் அந்த சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சுதந்திர வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, அவங்க யாரையாவது சார்ந்து வாழக்கூடிய அந்த செயினை போட்டு யானையை கட்டி வச்சுக்கும் போது அந்த செயின் வந்து ஒன்று பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலையோ ஒரு அடிமை நிலைமையிலே இருக்கும். ஸோ அந்த நிலைமை வந்து பெண்களுக்கு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை தாங்கள் நல்ல வகையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா அந்த யானைக்குள்ள பவர் நமக்கு இருக்குது. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தட் அப்படின்னு விவேகானந்தா சொல்லியிருக்காரு. எல்லா பவரும் இருக்கக்கூடிய, எல்லா சக்தியும் ஒருங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்கள் சக்தியை உணர்ந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு உலக மகளிர் தினம்ன்றது வந்து 105வது ஆண்டு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஃபாரினில் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அப்படின்ற மாதிரி கொண்டாடுற மாதிரி இல்லாமல் மார்ச் 8ஆம் தேதி மட்டும் பெண்களுக்கான தினமாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கான உரிமை முன்னேற்றத்துக்காக இது பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வருஷ தீம் வந்து பிளானட் 50-50 by 2030, அதாவது பிளெட்ஜ் ஃபார் பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறது. சம உரிமை அப்படின்றது வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றது இட்ஸ் நாட் எ விமன் ரைட், இட்ஸ் எ ஹியூமன் ரைட் அப்படின்ற மாதிரி. இது வந்து மனித உரிமைக்கான ஒரு போராட்டமே ஒழிய பெண்களுக்கான உரிமைன்றது இது இல்லை. நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான். பெண்களை எங்களையும் உங்களோட சேர்ந்த ஒரு மனித உயிராக எல்லாரும் நடத்தணும் அப்படின்னு எல்லா ஆண்களையும் வேண்டி அனைத்து பெண்களுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.